உங்கள் தரப்பை நாங்கள் கேட்கவே விரும்பலை. நீங்கள் என்ன நியாயம் சொன்னாலும் ஒரு 5 வயசு குழந்தைய இப்படி கொடூரமாக பயங்கரமாக கொலை செஞ்சுருக்கீங்க. அந்த வழக்கு ஆல்ரெடி நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் குற்றவாளியா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு. போதையில் செஞ்சுட்டு சொல்ல போகிறீங்க தானே? அதுக்குள்ளேயே போக நாங்கள் விரும்பல. ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனால் அதை நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் செஞ்சுக்காது. நீங்கள் கண் முன்னாடி நிற்கிறது அந்த 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தைய கொடூரமாக கொலை செய்ததை பார்த்த அந்த 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பலி கொடுத்த அந்த தாய், அவங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த குழந்தைக்கு எங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ண போகிறோம். தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு? அந்த குழந்தைய மறுபடியும் அடிச்சிங்களாமே, முகம் இப்படி வீங்கிச்சாமே, எதுக்குங்க? பத்தலையா? ஒரு குழந்தை இறந்தது பத்தலையா? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்ணெல்லாம் இப்படி போகிறது அவங்களுக்கு, தெம்பு இல்லாமல். பாருங்க, அந்த குழந்தைக்கு அப்படிதான் இருக்கு. கண் இப்படி போகிறது, பலம் இல்லாமல் உடம்புல. அபியூஸ் டு த கோர். துன்பத்தோடு கடைசி எல்லை வரைக்கும் போனவங்க. தோரத்தி தோரத்தி அடிச்சு தோரத்தி பசங்களை நோவடிச்சு அந்த குழந்தை இவங்களோட பாதி தான் இருக்காங்க. டோட்டலி ஷீஸ் பார்க்க முடியல. பெத்த தகப்பன் பெண் குழந்தைகளை எப்படி பார்க்கணும், எப்படி அரவணைக்கணும், அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லையே. ரொம்ப பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா. அதோட அருமை உங்களுக்கு தெரியலையே. அந்த பெண் குழந்தை அப்பான்னு கூப்பிடும் போது, எந்த குழந்தையா இருக்கட்டும், அதுவும் பெண் குழந்தை அப்பா அப்பாங்கிறது எவ்வளோ பெரிய ஃபிகர் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய ரோல் மாடல். அதை அனுபவிக்க நீங்க கொடுத்து வைக்கலையே. அந்த குழந்தைய அடிக்கும்போது தூக்கி போட்டு மிதிச்சிங்களே, இப்போ செத்து போயிடணும்னு தோணவே இல்லையா? கடிப்பீங்களாமே குழந்தைய, பச்சை குழந்தை மேலே ஏறி உட்காருவீங்களாமே, அவ்வளோ வெறியா? சொல்லுங்க. இவங்க ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க, அடிச்சு கொன்று எல்லாம் முடிச்சு ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்துட்டு மாமியார் சொன்னாங்களா வாழுன்னு. வேற வழி இல்லாம கதி இல்லாம நம்ம சமூகத்தோட அமைப்பு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல உங்களுக்கு? என்னைக்காவது யோசிச்சு அந்த குழந்தையோட முகம் வருமா உங்களுக்கு கனவுல? வந்து அப்பா கூப்பிடுமா? அடிச்சு கொன்னீங்களே அந்த குழந்தை வந்து அப்பா கூப்பிட்டுருந்துண்டா கனவுல? வந்ததே கிடையாதா? குற்ற உணர்ச்சியே கிடையாதா? இருக்காதப்பா? நீங்க செஞ்சது தவறுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அந்த குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடவே கூப்பிடாதா அவங்கள? இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கீங்களா டெய்லி? அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? குற்ற உணர்ச்சியே கிடையாதா? கிடையாதாப்பா? உங்கள்ட்ட தான் கேட்குறேன், இருக்கா இல்லையா? இன்னும் அவங்கள நோவடிக்க போறீங்களா? நீ ஒழுங்கா பார்த்துக்கே தேவையில்லப்பா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, ஆளை விடு. நாங்கள் செத்தாலும் சரி, இனிமேல் வாங்கிட்ட வந்து நாங்கள் இருக்க மாட்டோம். உன் மரப்பெல்லாம் தூக்கின்னு எங்கன்னா போடு, இனிமேல் வேணாம். தயவு செஞ்சு அதே கும்பிட நாங்களும் போடுறோம், விட்டுருங்களேன். அவங்க உங்ககிட்ட அன்பு வச்சாலும் இந்த 8 வருஷம் வாழ்ந்ததுக்கு போதும்.
தயவு செஞ்சு விட்டுருங்க. நீ எப்போ உன் தாலி 3 தடவை கைட்டி ஏத்துக்கினியா? குடிபோதையில இருக்கிற, குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறது எல்லா ஆண்களுக்கும் நீங்க ஒரு பாடமா இருக்கலாம். தவறான முன்னுதாரணம். அநியாயமா ஒரு பெண் குழந்தை கொல்லப்பட்டிருக்கா. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும், அந்த சின்ன குழந்தை அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு குழந்தைக்கும் நியாயம் கிடைக்கணும். தயவு செஞ்சு குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறவங்க மறுபடியும் இதை நினைச்சு பாருங்க. குடிபோதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா குடும்பம் சிதறிடும். இந்த மாதிரி அநியாயமான இழப்புகள் நடக்கும். இதெல்லாம் தேவையா? எதுக்காக? யாருக்காக? யாருக்கு இதனால பலன்? ஆஃப்டர் ஆல் அந்த ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸ், அந்த கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய இழப்பு தேவையா? அந்த குழந்தை இறந்ததுக்கு யாரு காரணம்? அவரா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த குடிப்பழக்கம், குடிவெறி. தன்னோட நிலையை தாண்டி தன்னோட கண்ட்ரோல் விட்டு போற ஒரு நிலைமை வரைக்கும் குடிக்கிறது பழக்கம். நேர்கள் தயவு செஞ்சு இந்த எபிசோட பார்த்து யோசிச்சு பாருங்க. எவ்வளோ எங்க கொண்டு போய் நிக்க வச்சிருக்கு இந்த குடும்பத்தை இந்த குடிப்பழக்கம். அளவுக்கு மீறி போன குடிப்பழக்கம் ஒரு உயிரை அநியாயமா, ஒரு 5 வயசு குழந்தைய முரட்டுத்தனமா, கொடூரமா, பயங்கரமா கொல்லறது அளவுக்கு ஒரு தகப்பனை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இது செஞ்சு யாராச்சும் இதை பார்க்கறதவங்க அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா எப்படியாவது அதுக்குள்ளேருந்து வெளியே வாங்க. இட் இஸ் நாட் வர்த் இட். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நான் அவரோட வாழறதுக்கு தயாரா இருந்தேன். ஏன்னா ஒரு தாய்க்கு தன்னோட பிள்ளைய கொன்னாளோட வாழ முடியுமா? மன்னிக்க முடியுமா? அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்க சூழ்நிலை, நம்ம சமுதாயத்துல இருக்கிறது அமைப்பு, அதனால்தான் அவங்க அப்படி ஒரு அப்படி அவங்களால வாழ முடியல. ஏன்னா இன்னொரு குழந்தைய அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பொண்ணு நம்ம முன்னாடி வந்து உட்காந்து தாலியை கைட்டி கொடுத்துருக்கான்னா அவளுக்கு எங்கேயோ ஒரு தைரியம் வந்திருக்கு, தன்னால வாழ முடியும்னு. அவங்கள நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரோட கடமை அது. அந்த பொண்ணுக்கு என்ன முடிஞ்சதோ அந்த ஹெல்ப் நம்ம பண்ணோம். இந்த வாழ்க்கையிலேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த ஒரு இன்னொரு குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலம், அது நம்மளால கொடுக்க முடிஞ்சா இல்ல கொடுக்க முடியணும். அது நம்மளோட கடமை.